Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து முடியுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற சம்மம் இதுக்கு முந்தின பார்ட்டில் பார்த்த சம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் 2 நாட்களில் ஒரு கிணறு வெட்ட முடியும். 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் 3 நாட்களில் அதே வேலையை செய்யலாம் எனில் 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்? நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மற்றும்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணி எடுக்கணும், அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஈக்குவல் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றுமும் சொல்லலை, அல்லதும் சொல்லலை சரிங்களா. ஆனால் ஆண்களும் சிறுவர்களும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இவங்களும் சேர்த்து தான் சொல்கிறாங்கன்னும் போதே அது வந்து மற்றும் தான் அர்த்தம் சரிங்களா. ஸோ மற்றும்னா இது ஏவும் பியும் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து தான் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ அப்போ மற்றும் தான் அர்த்தம். ஸோ ப்ளஸ் தான் பண்ணணும், புரியுதுங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 8 ஆண்கள்னு சொல்கிறாங்க. ஸோ 8 ஆண்கள் வந்து மேன் எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ சிறுவர்கள் வந்து நான் சின்னு எடுக்கிறேன், ஓகேவா. 6C ஈக்குவல் டு எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 2 நாட்களில் முடிப்பாங்க சரிங்களா. அடுத்து 6 ஆண்கள் சொல்கிறாங்க. ஸோ 6 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள் சேர்ந்து 3 நாட்களில் முடிப்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து டேட்டா, ஓகே. நம்ம கொடுத்துருக்க டேட்டா இதில் நம்ம மாற்றி கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா இது 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, இதுதான் கொஷினு. நம்ம இதிலேருந்து எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மேனு டேஸு அவர் அந்த ஃபார்முலா படி தான் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. அந்த ஃபார்மில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே வேல்யூவாக மாற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் வந்து எத்தனை சைல்டுக்கு வந்து ஈக்குவலாக இருப்பார் அப்படிங்கிற அந்த ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேட்டாவையும் எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 மேனு ப்ளஸ் 6C ஓகேவா. ஸோ இது வந்து மேனு, டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸு, ஹவர் வந்து கொடுக்கலாம், அதை விட்டுறலாம் ஓகேவா. ஒரு வேலை தான், ஸோ 1 ஓகேவா. அதே வேலை அப்போனா அதே 1 சரிங்களா. யார் செய்ய போகிறா? இவங்க ஓகேவா. 6 மேனு ப்ளஸ் 2C இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்? 3 நாட்களில் முடிப்பாங்க ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேன் வந்து எத்தனை சைல்டுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் உள்ள தள்ளுங்க. ஸோ இந்த 2ஆல் 8 பெருக்குன்னா 2 8 16 மேனு ப்ளஸ் 2 6 12C. இப்போ 3 6 18 மேனு ப்ளஸ் 3 2 6C ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 16 மென்னை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த 6Cயை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மேனு இது மைனஸ் 16 மேனு ஈக்குவல் டு இது 12C மைனஸ் இது வந்து 6C அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2 மேன் ஈக்குவல் டு 6Cன்னு கிடைக்கும். இதை அடித்தோம் அப்படின்னா 1 மேன் ஈக்குவல் டு 3C அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ ஒரு மேன் வந்து எத்தனை சைல்டுக்கு சமம்? 3 சைல்டுக்கு சமம், புரியுதுங்களா. ஸோ இந்த ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 2 டேட்டாவிலேருந்து ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம மாற்றணும். ஒன்று இதை ஃபுல்லாக வந்து மேனாக மாற்றணும், அப்படி இல்லைனா ஃபுல்லாக சைல்டாக மாற்றணும் சரிங்களா. ஸோ எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு அதுவும் அதுக்கடுத்து இந்த கொஷினையும் நம்ம ஒரே மாதிரியாக மாற்றணும் ஓகேவா. ஸோ மாற்றி அதை மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வருதுங்களா. இப்போ ஒரு மேன் வந்து 3 சைல்டுக்கு சமம்னு சொன்னேன். இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு டேட்டாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 8 மேனுக்கு பதில் நம்ம எத்தனை சைல்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா. நமக்கு ஒரு மேனுக்கு வந்து 3 சைல்டுன்னு போடலாம் ஓகேவா. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 இந்த மேனுக்கு பதில் 3 சைல்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ப்ளஸ் 6C ஓகேவா ஈக்குவல் டு இவங்க 2 நாளில் முடிப்பாங்க, அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. அப்போ 3 8 24C ஓகேவா. 24C ப்ளஸ் இது ஒரு 6C, மொத்தம் எத்தனை? 30 சைல்டு ஓகேவா. இப்போ 30 சைல்டு 2 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் வந்து இதை ஓகேவா, இந்த கொஷின் அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த கொஷினையும் அதே மாதிரியே மாற்றுங்க ஓகேவா. இப்போ 5 மென்னுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 5. ஸோ இந்த ஒரு மேனுக்கு வந்து 3 சைல்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த 3C ஓகேவா ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5 15C ப்ளஸ் இது ஒரு 3, அப்போ மொத்தம் 18C ஓகேவா. 18 சைல்டு வந்து எத்தனை நாளுக்கு அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கொஷின், புரியுதுங்களா. இப்போது 30 சைல்டு வந்து 2 நாளில் அந்த வேலையை முடித்தாங்கன்னா 18 சைல்டு எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, இதுதான் கொஷின். இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஓகேவா. அப்போ 30 சைல்டு வந்து 2 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 18 சைல்டு எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க, புரியுதுங்களா. இது அப்படியே சால்வ் பண்ணணும். நம்ம எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா. இங்கே பாருங்கள், இது 1 2 இது 9 2 வரும் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 3 9, இதில் 10 3 வரும். அப்போ 10/9
3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 10/3. ஸோ இத்தனை நாட்களில் இதை வந்து கலப்பினமாக கொடுப்பாங்க. இதை கலப்பினமானா 3 3 9 இல்லையா? ஸோ அப்போ 3 1/3. ஸோ இத்தனை நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மென்னும் 3 சைல்டும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. செகண்ட் சம் பாருங்கள். 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் ஒரு வேலையை முடிக்க தினமும் 7 மணி நேரம் வீதம் 5 நாட்கள் வேலை செய்கிறார்கள். 4 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் அதே வேலையை செய்ய தினமும் 3 மணி நேரம் வீதம் 7 நாட்கள் வேலை செய்கிறார்கள். 7 ஆண்கள் தினமும் 4 மணி நேரம் மட்டும் வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து நாட்கள் மட்டும் கொடுப்பாங்க. இங்கே வந்து மணி நேரமும் கொடுத்து நாட்களும் கொடுத்து ரெண்டுத்தையும் கொடுத்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ஈஸி தான். நம்ம எப்பயும் போல தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? மற்றும் சொல்கிறாங்க. மற்றும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 2 ஆண்கள் ப்ளஸ்ஸு 3 பெண்கள். சரிங்களா? 3 உமனு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி, ஓகேவா, 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி 5 நாட்களில், ஓகே, 5 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4 ஆண்கள், ஓகேவா, 4 ஆண்கள் ப்ளஸ்ஸு 4 பெண்கள் அதே வேலையை 3 மணி நேரம் ஒர்க் பண்ணி 7 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? கொஷின் என்ன? 7 ஆண்கள் தினமும் 7 ஆண்கள், ஓகேவா, தினமும் என்ன பண்ணுறாங்க? 4 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாட்களில் அவங்க முடிப்பாங்க? இதுதான் கொஷினு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மேன் வந்து எத்தனை உமனுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இதை ஃபுல்லாக வந்து மேனாக மாற்றி நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மேனு, டேஸு, ஹவரு, ஒர்க்கு, ருப்பீஸு, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 டேட்டாவும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 மேனு ப்ளஸ் 3 உமனு எத்தனை நாட்களில்? 5 நாட்களில். ஹவர் வந்து 7. ஓகேவா? ஸோ ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை, ஓகே, அதே 1 4 மென்னு 4 உமனு சேர்ந்து 3 மணி நேரம் ஒர்க் பண்ணி 7 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 கேன்சலு. இப்போ அந்த 5ஐயும் உள்ள தள்ளுங்க, இந்த 3ஐயும் உள்ள தள்ளுங்க. 5 2 10 மேனு ப்ளஸ்ஸு 3 5 15 உமனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 4 12 மேனு ப்ளஸ்ஸு இது 12 உமனு. புரியுதுங்களா? இப்போ இந்த 12 உமனை இந்த சைடு தள்ளுங்க, இந்த 10 மென்னை வந்து அந்த பக்கம் தள்ளுங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த 15 உமனு மைனஸ் இந்த 12 உமனு ஈக்குவல் டு 12 மென்னு மைனஸு 10 மென்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது மைனஸ் பண்ணிங்கன்னா 3 உமன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மென்னுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? ஒரு மென் வந்து எத்தனை உமனுக்கு சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 3/2 உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்னுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம இந்த டேட்டாவில் எதனா ஒரு டேட்டாவை மாற்ற போகிறோம். அப்புறம் இந்த கொஸ்டினை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதில் எதனா ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா நான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு மென்னுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 3/2 உமன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி மாற்றணும் அப்படின்னா நமக்கு உமன் வந்து கிடைப்பாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து 7 மென்னு வந்து இருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதையும் உமனுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக முடிக்கணுன்றனால இது மென்னாவே அப்படியே இருக்கு இல்லையா? இது அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஃபுல்லாக மென்னாக மாற்றிக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஒரு உமன் வந்து எத்தனை மென்னுக்கு சமம்னு சொல்லிட்டு மாற்றி கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே இந்த 3/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2/3ன்னு மாறிடும். அப்போ 2/3 மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனுக்கு சமம். சரிங்களா? இதை அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை மாற்றலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 மேன் வந்து அப்படியே இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த 3 உமனுக்கு பதிலாக இந்த 3 இந்த ஒரு உமனுக்கு நம்ம எத்தனை பேரை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2/3 மென் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2/3 மேனு. சரிங்களா? ஈக்குவல் டு 7 ஹவரு. அது அப்படியே இருக்கும். இந்த டேட்டா அப்படியே இருக்கும். சரிங்களா? இந்த 3யும் 3யும் கேன்சலு. இது ஒரு 2 மென்னு, இது ஒரு 2 மென்னு. மொத்தம் எத்தனை மென்னு? 4 மென்னு. சரிங்களா? அப்போ 4 ஆண்கள் வந்து 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி 5 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 7 மென் வந்து 4 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். இப்போ புரியுதுங்களா? இது அப்படியே வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 மென்னு 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி 5 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 7 மென்னு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணி எத்தனை நாட்களில் அதே வேலையை முடிப்பாங்க? சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 7 7 கேன்சலு, இந்த 4 4 கேன்சலு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? இந்த எக்ஸ்ன்னு வச்சுட்டோன்னா எக்ஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. அப்போ 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வேலையை முடிச்சிருவாங்க.
தேர்ட் சம் பாருங்க, ஒரு வேலையை ஒரு ஆண் அல்லது 2 பெண்கள் அல்லது 3 சிறுவர்கள் 88 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் அதே வேலையை ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிறுவர் இணைந்து எத்தனை நாட்களில் முடிக்க இயலும்? இப்போ நான் என்ன சொன்னேன், அல்லதுனா ஈக்குவல் பண்ணி எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எடுங்க. ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனு ஈக்குவல் டு 2 பெண்கள், ஓகேவா, 2 உமனு ஈக்குவல் டு 3 சிறுவர்கள், அப்போ 3 சைல்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாங்களா? 88 நாட்களில் முடிப்பாங்க, ஓகேவா. 88 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்படின்னா கொஸ்டின் என்ன? இப்போ ஒரு ஆண், ஓகேவா, ஒரு ஆண் இங்கே வந்து பாருங்கள் இணைந்து அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இணைந்துன்னா என்னது? எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்னும் போது ப்ளஸ் பண்ணிக்கணும், ஓகேவா. அப்போ ஒரு மென்னு ப்ளஸ்ஸு ஒரு உமனு ப்ளஸ்ஸு ஒரு சிறுவர், அப்போ ஒரு சைல்டு ஈக்குவல் டு எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? புரியுதுங்களா? அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல, அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓகே. ஒரு மென்னு எத்தனை உமனுக்கு சமம், அப்போ 2 உமன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னும் போது இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ அதை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே வேல்யூவாக மாற்றணும். ஒன்று இது ஃபுல்லாக மென்னாக மாற்றணும், அப்படி இல்லைனா உமனாக மாற்றணும், அப்படி இல்லைனா சைல்டாக மாற்றணும், இது ஃபுல்லாக. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு மென் வந்து எத்தனை உமனுக்கு சமம்? 2 உமனுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? உமனுக்கு மாற்றிடலாமா ஈஸியாக? சரிங்களா? அப்போ இந்த ஒரு மென்னுக்கு நான் இந்த 2 உமனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே ஒரு உமன் இருக்காங்களே, அது அவங்க அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் உமனாக தான் மாற்ற போகிறோம், ஓகேவா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சைல்டுக்கு எத்தனை உமன் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், ஓகேவா. ஒரு சைல்டுக்கு எத்தனை உமன் பார்க்கணும். இப்போ பாருங்கள், 3 சைல்டுக்கு வந்து 2 உமன் சமம், ஓகேவா. 3 சைல்டுக்கு 2 உமன் வந்து சமம். அப்போ ஒரு சைல்டுக்கு எத்தனை? 2/3 உமன் வந்து சமம், ஓகேவா. இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2/3 உமன் ஈக்குவல் டு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 3ஆல் இது எல்லாத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 2 6 உமனு ப்ளஸ்ஸு இது ஒரு 3 உமனு ப்ளஸ்ஸு இது 2 உமனு பை 3 இப்படி வரும். மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 6 3 9 9 2 11. அப்போது 11/3 உமன் வந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இப்போ கொஸ்டின் என்ன? 2 உமன் வந்து 88 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ 11/3 உமன் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க? இது அப்படியே வந்து மேனு, டேஸு, ஹவரு, ஒர்க்கு அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 உமன் வந்து பார்த்தீங்கன்னா 88 நாட்களில் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா 11/3 உமன் வந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? புரியுதுங்களா? ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். இந்த 3 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இந்த 11ஆல் இந்த 88 அடிக்கலாம். இது ஒரு 11, இதில் 8 11 வரும். ஸோ 2 8 எத்தனை? 16 பெருக்கல். இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும், ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு எக்ஸு, ஓகேவா. 3 16 எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. அப்போ 48 நாட்களில் வந்து ஒரு மேனு, ஒரு உமனு, ஒரு சைல்டு சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இந்த வேலைக்கு தான் 11/3 உமன்னு மாற்றணும். ஸோ அதுக்கு வர ஆன்சரும் இதுக்கு வர ஆன்சரும் ஒன்றா தான் இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நடத்தின சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட்டோட டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்கலாம், சரிங்களா. ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஸோ அந்த டாபிக் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு டாபிக் நடத்தியிருப்பேன், விகிதம் விகிதாச்சாரம்னு ஒரு டாபிக் நடத்தியிருப்பேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு வாங்க, ஓகேவா. ஏன்னா அந்த டாபிக் வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.